பேர் வந்து ஜெயந்தி, வி ஜெயந்தி. நான் வந்து என்னோடய வயது வந்து 48 வயது. நான் ஒரு மலேசியாவில் ஒரு சிறந்த பாடகி. சரிங்க ஜெயந்தி, இவர் டாக்டர் பிரபுவை நீங்கள் எப்போ முதல்ல சந்திச்சது? அவர் சந்தித்தது வந்து 2000 ஹேண்டலஸ் மெடிக்கல் சென்டர். ஓகே, வெரி குட். நீங்கள் வந்து இப்போ டாக்டர் பிரபுவுடைய அந்த காந்த சக்தி அதிகப்படுத்துகிற ஒரு லாக்கெட் ஒரு பெண்டன்ட்னு சொல்லலாங்களா, அதை வந்து எப்பத்துலேருந்து போட்டுட்ருக்கீங்க? எத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கீங்க? 2008லேருந்து அந்த லாக்கெட் 2000. ஓகே, வெரி குட். நீங்கள் டாக்டர் பிரபுவுடைய ப்ரெசன்டேஷன் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களுடைய இந்த மூன்றரை வருட காலத்தில் இந்த லாக்கெட் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவி, அதாவது இந்த காந்த சக்தி ஏற்றி உங்களுக்கு எந்தெந்த பலன் கிடைச்சிருக்குங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அவர் வந்து ஃபேமிலி, டாக்டர் பிரபு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்புறம் இந்த லாக்கெட்டோட இதை பற்றி அவர் என்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட நான் போய் என்னோடய சில விஷயங்களை சொன்னேன். அதாவது பர்சனல் இதை வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அப்போ ரொம்ப இதில் தான் நான் அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். விஷயங்கள் சொல்லும்போது அப்போ அவர் சொன்னார், இந்த லாக்கெட்டை வந்து அந்த லாக்கெட் வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு பிற்பாடு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே வந்து ஒன்றையும் நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, சேஞ்சஸை வந்து நீங்கள் சொல்லுவீங்க, போட்ட பிற்பாடு அதை வேர் பண்ண பிற்பாடு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த லாக்கெட்டை வேர் பண்ண பிற்பாடு அப்புறம் நிகழ்ச்சி வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் என்னோடய இது வந்து எப்படின்னு சொன்னால், என்னோடய நிகழ்ச்சி கேப்பாக இருந்தது எல்லாமே வந்து தானாகவே எனக்கு கால் பண்ணி எனக்கு நிகழ்ச்சி வர ஆரம்பிச்சது. அது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னால், மனதில் ஒரு அமைதி, நிம்மதி இருந்தது. எப்போ பார்த்தாலும் எனக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், அது எனக்கு வந்து கிளியர் பண்ணுது. மூணாவது என்னன்னு சொன்னாக்க, மன நிம்மதின்னு சொல்கிறத விட மூன்றாவது நீங்கள் சொன்னீங்க மனிதர்கள் நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்க. வந்து எப்படின்னா, ஏதாவது முன்ன நம்ம ஏதாவது பேசும்போது என்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற காலகட்டம். ஆனால் இந்த லாக்கெட்டை போட்டதுலேருந்து நான் சொன்னேன்னு சொன்னால் அதில் லாஜிக் இருக்குது, இது காரணமாக இதை பேசுகிறாங்க, அதை நம்ம கேட்போம் அப்படின்றதையும் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் குழந்தைகள் விஷயத்தில் வந்து நான் சொல்கிறது பிள்ளைங்க எதாக இருந்தாலும் கேட்டுக்குவாங்க. ஏற்கனவே எல்லாம் கேட்டுக்குவாங்க, ஆனால் விலைக்கு எதுவும் சொன்னோம்னு சொன்னால் அம்மா சொல்கிறது சரி அப்படின்றதையும் வீட்டில் எல்லாரும் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் நான் எல்லா பிள்ளைங்களுக்கும் லாக்கெட் போட்டுட்டாங்க. சரிங்கம்மா ஜெயந்தி, இப்போ நீங்கள் வந்து இந்த காந்த சக்தி ஏற்றிக்கும் ஒரு நிலை வந்து எல்லா மனிதர்களுக்கும் இன்னும் இந்த வாய்ப்பு போய் சேரலை. இது டெஃபினட்டாக நம்ம மனித குலத்துக்கு போய் சேரணும். அப்போ இந்த காந்த சக்தி பற்றி மனிதர்கள் தெரிஞ்சுக்கணுமா தெரியக்கூடாதுங்க? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆசிய நாட்டில் இது முதன்முறையாக ஒரு ஆராய்ச்சி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு இப்போ யார் லாக்கெட் போட்டிருக்காங்களோ, இப்போ நான் லாக்கெட் போட்டதுனால நான் எனக்கு மட்டும் அந்த லாக்கெட்டோட அந்த லக்கு எல்லாமே வந்து எனக்கு மட்டும் சேரணும், பிறருக்கு போய் சேரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நானும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய பேரையும் பிரபர்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருக்கேன். அவங்களும் அந்த லாக்கெட்டை போட்டு அது வெரி ஹாப்பி. என்னன்னா இந்த லாக்கெட்னால அதில் ஒரு புனிதமான மனிதர் வந்து உங்களுடைய மருமக பிள்ளை மிஸ்டர் ராஜ். He is another wonderful soul where I have seen. ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு மனிதர்கள். இப்போ பிருந்தாவுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் லாக்கெட்டு போட்டு அந்த இது பண்ணி இப்போ ஒரு புனிதமான வாழ்க்கையை துவங்கி ஓடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி வீட்டில் எல்லாருமே எல்லாம் வந்து இங்கே வந்து லாக்கெட் போட்டிருக்காங்க. அதாவது நான் கூட்டிகிட்டு வரவங்க எல்லாருமே வந்து அதை நம்பி இது சரி, நல்ல ஒரு இடத்துக்கு தான் நான் கொண்டு வந்து அதை நான் சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லுவாங்க. கால் பண்ணி கூட ரொம்ப பேர் எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தரும் இதை பற்றி பிறரிடம் பேசணும். அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நன்மைகளை வந்து மற்றவங்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணணும். பியூட்டிஃபுல். ஸோ தேங்க்யூ வெரி மச் நான் ஜெயந்தி. விஷிங் யூ குட் லக் அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.